எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, இன்றைக்கி திமுகவோட இளைஞரணி மாநாடுன்னு ஒன்று நடத்துனாங்க. அதில் ஏராளமான இளைஞர்களை காசு கொடுத்து, பிரியாணிக்கு காசு கொடுத்து எல்லாத்துக்கும் கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா எத்தனையோ எக்கச்சக்கமான சேர்ஸுக ஃபில் ஆகாமலே அப்படியே இருக்குது, எம்டியாகவே இருக்குது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அதாவதுங்க, ஒரு கட்சியோட மாநாடாக இருக்கட்டும், மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், ஒரு தலைவர் பேசுகிறத கேட்குறதுக்கும், ஐயோ சீக்கிரமே பேசி முடிச்சிட்டாரு, இன்னும் என்னடா பேச போகிறாரு அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், ஏங்கணும். அதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு தலைவன் எந்த இடத்துல ஈர்க்கப்படுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பேச்சால் தான் ஈர்க்கப்பட்டு இன்னமும் அவர் நேரமே அதிகமாக பேசணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டில் உதயநிதி பேசுகிற அப்படி, ஒரு துணை முதலமைச்சர் பேசுகிற அப்படி, மக்களோட இளைஞரோட மூஞ்சியில் ஒரு ஈஆர் இல்லைங்க, ஒரு ஆரவாரம் இல்லை, ஒரு சுறுசுறுப்பு இல்லை, அப்படியே மந்தமாக உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா இவர் நாஞ்சில் சம்பத்தையா அடிக்கடி பேசுவார். ஏன்னா செத்தவங்க கையில் வெத்தலை கொடுத்த மாதிரி உட்காந்துக்கிறாங்க. பேசணுங்க, ஈர்க்கணும்ல, அந்த ஈர்ப்பு இல்லை. இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களில் தமிழ்நாட்டிலேயே விஜய் அவர்கள் பேசும்போது நீங்கள் பாருங்கள், எவ்வளோ ஆரவாரம், எவ்வளோ ஆர்ப்பரிப்பு, இளைஞர்கள் எவ்வளோ எழுச்சி படுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இல்லையா மக்களே? நான் தப்பாக சொல்கிறேன்னா மக்களே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு தலைவர் பேசும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணணும். அதுதான் பேச்சுங்கிறது. சும்மா பேசிட்டு, அதாவதுங்க, திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது, ஜெயிச்சிருச்சுங்கிறதுக்காக தன்னுடைய பையனை துணை முதலமைச்சர் ஆக்கக்கூடிய அந்த அழுத்தத்தை யார் கொடுத்தாங்கன்னு தெரியல முதலமைச்சருக்கு. அவர் நினச்சிருப்பார், நமக்கு அப்புறம் நம்ம பையன்தான் எல்லாமே அப்படின்னு. திமுகவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் விரக்தியில் இருக்கிறாங்க. துணை முதலமைச்சர் ஆக்கினது கூட பிடிக்காம நிறைய பேர் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இந்த கட்சிக்காக உழைச்சவங்களும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அது மாதிரி எதுக்கு நான் இதை விஷயத்தை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்தையும் அதிகார மாற்றத்தையும் மக்கள் மாற்றி ஆணுங்கிற முடிவை எப்போ எடுத்துட்டாங்க. அதனால தான் விஜய் அவர்களுக்கு அவ்வளோ வரவேற்பு கிடைக்குது. மக்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க விஜயை. நிச்சயமாக தமிழ்நாட்டு முதலமைச்சர்